சவுக்கு சங்கர் மீது ஏவப்பட்டது ஒரு அரசு பயங்கரவாதம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. திமுக அரசு திட்டமிட்டு சவுக்கு சங்கரை தேர்தல் நேரத்தில ஒரு உழப்பம் பண்ணியிருக்காங்க. ஜெயில்ல கஞ்சா குடுக்குறாங்க, போதை வஸ்துகள் குடுக்குறாங்கன்னா, அப்போ ஜெயிலு யாருடைய கட்டுப்பாட்டில இருக்கு? திமுக அரசினுடைய அப்ப திமுக அரசு வந்து அப்படி செயலிழந்து இருக்கா? புரியுதுங்களா? ம். ஏன்னா நானும் பல நாள் ஜெயில்ல இருந்திருக்கேன். ஜெயில்ல என்ன இருக்கோ, என்ன இருக்காது. ஜெயில் சாப்பாடு தான் யார் இருந்தாலும். ஸ்பெஷலா வந்து ஹோட்டல்லேருந்து வர வச்செல்லாம் யாருக்கும் குடுக்குறது இல்ல. ஆனானப்பட்ட செந்தில் பாலாஜி ஜெயில்ல இருக்கும்போது கூட வெளிய ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் அவருக்கு கொடுக்கப்படல. நமக்கு திமுக பிடிக்காதுன்ற செந்தில் பாலாஜிக்கு வந்து வெளிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 வேள சாப்பாடு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொன்னோம்னா அது அபத்தம். ஏன்னா அது சிறை விதிக்கு எதிரானது. இப்போ வெளியிலேருந்து சாப்பாடு ஒருத்தருக்கு எடுத்துன்னு போய் குடுக்குறாங்கன்னு சொன்னா, அதில வந்து ஏதோ விஷம் கலந்து குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த சிறை அதிகாரி தான் ஜெயிலுக்குள்ள போணும். இல்லைங்களா? அதனால ஜெயில் உணவு தானே தவிர வெளி உணவு அனுமதி இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 20 ஆண்டு சிறை வாழ்க்கையில நான் கண்ட விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கருணாநிதி ஜெயில்ல இருக்கும்போது வீட்ல கோபாலபுரத்துலேருந்து சாப்பாடு வந்தது. ஜெயலலிதா வீட்ல இருந்து போயஸ் கார்டன்லேருந்து சாப்பாடு வந்தது. சசிகலா இருக்கும்போது போயஸ் கார்டன்லேருந்து சாப்பாடு வந்தது. அத தவிர்த்து அது வந்து அப்போ சென்ட்ரல் ஜெயிலு.